பல முறை வந்து நாடாளுமன்றத்தில் எங்களுடைய தலைவர் அவர்கள் 2019, 2021, 22 இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் வந்து அதானியினுடைய முந்திரா துறைமுகத்திலிருந்து எப்படி வந்தது என்கின்ற கேள்வியை கேட்கும் பொழுது அதற்கு அங்கே நித்யானந்த ராய் வந்து நாடாளுமன்றத்திலே பதில் சொல்லியிருக்கிறார்கள். மொத்தம் இந்தியாவில் 7 இடங்களில் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதில் ஒரே ஒரு இடம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மற்ற 6 இடங்களும் குஜராத்திலும் மகாராஷ்டிராவிலும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் சொல்வது நல்லது. இல்லை அதாவது வந்து எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். அவருடைய அரசியல் ரீதியான பழக்க வழக்கம், சித்தாந்த ரீதியாக அவர் வந்து எப்போதும் வந்து மதவாதத்துக்கு எதிரானவர் தான் மரியாதைக்குரிய ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள். அதே போல தான் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களும் அப்படித்தான் மதவாதத்துக்கு எதிராக அவர் எப்பொழுதும் களமாடி வருபவர் தான். அந்த வகையில் தான் நாங்களும் அவரை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கின்றோம். காமராஜர் அவர்களுடைய உண்மை தொண்டர் மரியாதைக்குரிய ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு. இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அவருக்கு மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்துவதில் நாங்கள் கடமை கொள்கின்றோம். 1999ஆம் ஆண்டு தேர்தல் பாதைக்கு விடுதலை சிறுத்தைகளை தேர்தல் பாதைக்கு அழைத்து வந்தவர் மக்கள் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள். 99க்கு முன்பு வரை விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருந்தோம். உங்களில் எவனும் யோக்கியன் இல்லை, எங்கள் ஓட்டு உங்களுக்கில்லை என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகள் களமாடி வந்திருந்த சூழலில் ஜனநாயக பாதையில் தேர்தல் களத்தில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவரை இந்த தேர்தல் களத்துக்கு அழைத்து வந்தவர் மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள். இன்றைக்கு பலர் அரசியலில் பன்னையரத்தனம் செய்து கொண்டிருந்த பொழுது சும்மா சாதாரணமானவர்களே பன்னையரத்தனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான பண்ணையார் அவர்கள் மூப்பனார் அவர்கள் மக்கள் தலைவராக ஏழை எளிய மக்களோடு இருந்து பழகியவர். அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் அஞ்சலி செலுத்துவது என்பது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்லை, இது அதான் நான் சொன்னது போல எங்களை தேர்தல் புறக்கணிப்பு பாதையிலிருந்து தேர்தல் களத்திற்கு அழைத்து வந்தவர். நாங்கள் எப்பொழுதும் ஐயா மூப்பனார் அவர்களோடு பெருத்த அன்பு கொண்டிருப்பவர்கள். மூப்பனார் அவர்களும் எங்களுடைய தலைவர் அவர்கள் மீது பெருத்த அன்பும் அக்கறையும் கொண்டவர். இந்த களத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று நம்பிக்கை வைத்து அழைத்து வந்தவர். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அவர் மீது எப்போதும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் நம்பிக்கையும் அக்கறையும் கொள்பவர். அதே போல் அவருடைய புதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் எப்போது பார்த்தாலும் எங்கள் மீது அன்பும் அக்கறையும் கொள்பவர். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நாகரிகத்தோடு ஒரு அரசியல் செய்பவர் அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள். அவருடைய அன்பும் எங்களுக்கு எப்போதும் உண்டு. அந்த அடிப்படையில் நாங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த களத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம்.